வருகின்ற 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது மாவீரன் மஞ்சள் படை மற்றும் மாவீரன் ஜே குரு சமூக நல அறக்கட்டளை இரண்டும் இணைந்து நடத்தும் ஒரு மாபெரும் வன்னியர் கருத்தரங்கம், அதாவது வன்னியர் பண்பாடு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் என்ற தலைப்பில். ஏனென்று சொன்னால், இந்த வன்னியர் மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்க வேண்டும், இந்த வன்னியர் சமூக மக்களை வேலை வாய்ப்பு, தொழில், கல்வி, வர்த்தகம் போன்ற பல துறைகளில் முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் சிறப்பு அழைப்பாளராக திரு குருமூர்த்தி ஐயா அவர்கள் வர இருக்கின்றார் மற்றும் பல வன்னிய தொழிலதிபர்கள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். எனவே உலகமெங்கும் வாழும் அனைத்து வன்னிய சொந்தங்களும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு, இந்த கருத்தரங்கமும் சரி இந்த அமைப்பும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்துல தான் இந்த அமைப்பை நடத்திட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். அரசியல்ன்றது தன்னால நாங்க எங்களுக்கு வர வேண்டிய ஒரு இடம், அதுக்காக கண்டிப்பா நாங்க போராடுவோம். அனைத்து கட்சியில உள்ள வன்னியர்களுக்கும் இதுல அழைப்பு இருக்கு. குருமூர்த்தி என்பது பிஜேபி ஆதரவாளர். இதனால உங்களுடைய சங்கத்தில இருந்து ஒரு பிஜேபி ஆதரவாளராக மாறி உங்களுக்கு எதுக்காக செயல்படுறாரா குருமூர்த்தி? இதுல நாங்க எந்த கட்சியும் நாங்க ஈடுபடுத்தல. இதுல அவர் ஒரு நல்லெண்ண அடிப்படையில எங்க சமூகத்திற்கு ஒரு ஆலோசனை வழங்குபவராக தான் இங்க வருகை தருகிறார். எங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், எங்க சமுதாயத்துக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், எடுத்துரைக்கணும்னு சொல்லிட்டு தான் குருமூர்த்தி ஐயா இங்க இந்த கருத்தரங்கத்துல கலந்துக்கிறாங்க. அதனால இது கட்சி சார்பற்ற ஒரு சமுதாய கூட்டம் தான். இது கட்சிக்கு வன்னியர்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் அந்த கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு என்னைக்கும் இருக்கும். எந்த அமைப்புல இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் எங்க சமூகத்தை முன்னேற்றணும்னு எந்த கட்சி செயல்பட்டாலும் அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும். இது ஒரு முன்னேற்ப ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா சமூக மக்களும் இன்னைக்கு ஒரு தாய் மக்கள் மாதிரி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வன்னியர்களை இன்னைக்கு அரசியல் பண்ற எல்லாருமே, மருத்துவர் ஐயா எங்களுக்கு எதிரியோ இல்ல, இந்த எங்களுக்கு மருத்துவர் ஐயா அரசியல் பண்றாரு, கட்சி நடத்துறாரு, நாங்க சமூகம் சார்ந்து சங்கம் நடத்திட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஏன் குருமூர்த்தி ஐயாவை அழைக்கிறோம், இல்ல மாற்று சமுதாயத்தை நண்பர்கள் ஏன் அழைக்கிறோம்னு சொன்னா, பிற சமூகங்கள் இந்த வன்னியர் சமூக மக்களோடு ஒரு தாய் மக்களா பழகிட்டு இருக்காங்கன்றது உலகத்துக்கும் தெரியணும். இன்னைக்கு நாங்க எங்களுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், எங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு பல விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்கோம். இதுல அடுத்த சமுதாய மக்களும் எங்க கூட, அடுத்த சமுதாய தலைவர்களும் எங்க கூட போராடிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க இந்த வன்னியர் சமுதாயம் பிற சமுதாயங்களோட இருக்கிற ஒத்துமையை தான் காட்டுமே தவிர யாருக்கும் இது எதிர்ப்பான ஒரு அணியும் இல்லை. இதுல எல்லா தரப்பு வன்னியர்களும் இதுல கலந்துக்கிறாங்க. எங்க கிட்ட மாற்று சமுதாய நண்பர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அனைத்து கட்சியிலும் பாஜக இருக்கட்டும், பாமக, அதிமுக, திமுக, இதுல இருக்கிற அனைத்து தரப்பு வன்னியர்களும் எங்களை ஏத்துக்கிறாங்க. நாங்க அரசியல் சார்பற்று பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், சமுதாயம் ரீதியா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அனைத்து கட்சியில இருக்கிற வன்னியர்களும் எங்களை ஏத்துக்கிறாங்க. கட்டாயம் இப்ப இந்த கருத்தரங்கம் முடிந்த பிறகு எங்களுடைய அடுத்த நோக்கம் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய பிறந்த நாள் வன்னியர் ஜெயந்தி விழாவாக கொண்டாடுறதுக்காக நாங்க முன்னேற்பாடுகளை இப்பையிலேருந்தே செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கான வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.